தர்மத்தை உள்ளடக்கமா வச்சு அதை பிரச்சாரம் செய்வதற்காக எழுதப்பட்டதுதான் மகாபாரதம், ராமாயணம். பார்ப்பனர்கள் படித்த கல்வியை சத்திரியர் படிச்சா தண்டனை. மகாபாரதத்துல இருக்கு. ஏகையவன் யாரோ வேடன். அவன் வேடன் என்பதனால் சத்திரியர் கல்வியை படிக்கிறான் அவன் கட்டவன் கட்டுப்பான். அவன் காட்டுல இருக்கிறாரு, அங்க போறாரு, வெளியே வராரு, காட்டுக்கு போறாரு, வழியாக போறாரு. ஏன் கதைக்காக கட்டமைக்கப்பட்டதுன்னா பல்வேறு சாதி சமூக மக்களை சந்திச்சு அந்தந்த சாதி மக்களின் ரோல் என்னவா இருக்குதோ அதை ஜஸ்டிஃபை பண்ணுவதற்காகத்தான் ஒரு கதை கட்டுமானம் உருவாக்கும். கல்வி இதே சிஸ்டத்தில் ராமனே பார்ப்பன கல்வி படிக்க முடியாது. மகாபாரதம் கிருஷ்ணோட ரோல் என்னன்னா இந்த வர்ண வேறுபாடுகள் மாறுபடும் போது அவருடைய தண்டிப்பு. ராமாயணத்தில் ராமனோட ரோல் என்னன்னா இந்த வர்ண வேறுபாடுகள் மாறி வந்து படிக்கும் போது அதை தண்டிப்பு. பார்ப்பன கல்வி சமூகம் படித்தான் என்பதற்காக மகாபாரதம் ராமாயணம் என்பதை கதை வடிவமாக்கி மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணி அவங்க அவங்களுக்கு பார்ப்பனை மேன்மையானதுக்கு பிரச்சாரத்தை மன்னர்கள் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு வைசியர்களை பணத்தை வைத்துக் கொண்டு பார்ப்பனையும் கட்டமைச்சது. இதிகாச பாத்திரத்தில் மன்னராக இருந்த ராமனுக்கு என்ற ரோல் கொடுத்தார்களோ பார்ப்பனையும் அந்த ரோலை மோடிக்கு இதிகாச காலங்கள்ல அல்லது வேற காலங்கள்ல வைசியர்களுக்கு எந்த ரோல் கொடுத்தாங்களோ அந்த ரோலை அம்பானி அதானி. இந்த திராவிட இயக்க வரலாற்றில் இந்த சேலத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. எந்த ஊருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஊருக்கு இருக்கு. அது என்னன்னா 1944 8வது மாதம் 27ஆம் தேதி நீதி கட்சி திராவிடர் கழகமாக மாறியது இந்த சேலத்துல தான். அதுவும் எங்கன்னா விக்டோரியா மார்க்கெட் எதிர இருக்கிற மைதானத்துல தான் அது நடந்திருக்குது. அப்ப திராவிட இயக்க வரலாற்றில் சிறப்பு வாய்ந்த சேலத்துல நான் இந்த நிகழ்ச்சியை இந்த தலைப்பில் பேசுறேன் அப்படிங்கிறது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த எல்லோருக்கும் என்னோட நன்றி. குறிப்பா இந்த விழாவுக்கு பெரியார் சுழி போட்டது எங்க அண்ணன் ராஜேந்திரன். அவர் போட்டா பெரியார் சுழிய பெரியார் பாதையாவே மாத்தினது தம்பி தமிழ் பிரபாகரன். அதுவும் இங்க திராவிட கழகத்தை சேர்ந்த மூத்தவர்கள் முன்னோர்கள் அண்ணா வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. அதை விடவும் 102 வயதான எங்க ஐயா ஆத்தூர்ல இருந்து தங்கவேலன் வந்திருக்காரு. அவரை எல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம எவ்வளவு ரொம்ப சோர்வா இருக்கிறோம், எவ்வளவு சீக்கிரம் களைச்சு போறோம், நமக்கு இன்னும் எவ்வளவு இளமையா நம்ம இருக்கணும், நம்ம இன்னும் எவ்வளவு வேலை பார்க்க வேண்டியிருக்குதுங்கிறத ஐயா தங்கவேலனார் தன்னோட 102வது வயதில் தொடர்ந்து இந்த வயசுல இங்க ஆத்தூர்ல இருந்து நான் அவர் கேட்காத பேச்சு இல்ல, பெரியார் பேச்சே கேட்டவர், ஆசிரியர் பேச்சை கேட்டவர், தமிழ்நாட்டின் மிக சிறந்த பகுத்தறிவாளர் பட்டுக்கோட்டை அழகிரி பல பேர் பேச்சை கேட்டவர், இந்த மதிபாரன் பேச்சையும் கேட்க அவர் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு கிடைச்ச பெரிய கௌரவமும் மரியாதையும் கருதுறேன். இந்த அவை ரொம்ப சிறப்பான அவை. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு இந்த இடத்த நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஐயா இளங்கோ முத்து அவர்களுக்கு ஒரு சிறப்பு நன்றியை நம்ம தெரிவிக்கிறோம். கும்பிடுற சாமி என்கிற அடிமை தமிழையும் நமஸ்காரம் என்கிற பார்ப்பன ஆதிக்க சமஸ்கிருதத்தையும் ஒழிச்சு வணக்கம் என்கிற சுயமரியாதை மிக்க சொல்லை அறிமுகப்படுத்தியது, பிரபலப்படுத்தியது பெரியார் இயக்கம், அண்ணா கலைஞர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வணக்கம் என்கிற கழக சொல்லோடு என் உரையை தொடர்கிறேன். வணக்கம். நீதி கட்சி முதல் திமுக வரை பெரியார் பார்வை அப்படின்னு ஒரு தலைப்பு. இது ரொம்ப ஒரு ஆய்வுக்குரிய தலைப்பு. ரொம்ப சீரியஸான விஷயங்களை சேகரிச்சு நான் அப்படிதான் தயார் பண்ணி வந்திருக்கிறேன். ஆனா பேசும்போது நம்ம படிச்சா மாதிரியே பேசிட்டா கேட்கறவங்களுக்கு ரொம்ப சோர்வு ஏற்படும். முடிந்த வரை நான் நீங்க கேட்குற மாதிரி பேசுறதுக்கு நான் முயற்சி பண்றேன். அப்படி நீங்க கேட்குற மாதிரி நான் பேசுறாலும் கூட நீங்க கேட்குற மாதிரியாவது என்கிட்ட நீங்க கண்டிப்பா உட்காந்துருக்கணும். பெரியார் அப்படிங்கிறது அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் தமிழக சூழல் எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதி கட்சியோட அலை எங்க திரும்பினாலும் நீதி கட்சியோட செல்வாக்கு, மக்கள் பூரா நீதி கட்சி பக்கம் போறாங்க. அப்ப நீதி கட்சி சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த ஒரு கட்சி அல்ல. அன்னைக்கு வெள்ளக்காரன் பிரிட்டிஷ் அரசு இங்க இருக்குது. இந்தியா முழுக்க பிரிட்டிஷ் அரசுக்கு எதிரான போராட்டம். அதற்கு போறது காந்தி கூப்பிடுறாரு, காந்திக்கு முன்னாள் தலைவர்கள் கோபாலகிருஷ்ண கோகுலை கூப்பிடுறாரு, திலகர் கூப்பிடுறாருன்னு சொல்லி எங்க பாரு ஊர் பக்கம் எந்த பக்கம் திரும்பினாலும் வெள்ளக்காரனுக்கு எதிராக காங்கிரஸ் பின்னால் போற கூட்டம் தான் எல்லா ஊர்லயும் இருந்தது. ஆனா தமிழ்நாட்டில் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 1916 இருந்து காங்கிரஸ் பக்கம் போகாமல் காங்கிரஸ்க்கு எதிராக, இன்னும் சொல்ல போனா பிரிட்டிஷ் அரசோடு இணக்கமாக இருக்கிற நீதி கட்சிக்கு பின்னால் மக்கள் அலையடியா கலந்து போறாங்க. அப்ப பிரிட்டிஷ் அரசின் கொடூரமான ஒடுக்குமுறைக்கு எதிராக போவதற்கு பதில் பிரிட்டிஷ் அரசுக்கு ஆதரவா இருக்கிற நீதி கட்சியின் பின்னால் ஏன் மக்கள் அலையலையாக அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, மக்கள் பதில் ஏன் செல்வாக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில்
தமிழ்நாட்டுக்குள் மிக சரியா நீதி கட்சி எடுத்து வச்ச அந்த மூவ் இருக்குல்ல, என்ன பண்ணுதுன்னா பிரிட்டிஷ் அரசு ஒடுக்குமுறை செய்வதோ அதை விட கூடுதலான பண்பாட்டு ரீதியான ஒடுக்குமுறையை பார்ப்பனியம் செய்வது என்கிற புரிதல் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அன்றைக்கே இருந்ததனால்தான் பிரிட்டிஷ் அரசின் ஒடுக்குமுறையை விடவும் கூடுதலான மிக மோசமான பிறப்பு சார்ந்த ஒடுக்குமுறை பார்ப்பனியம் தான் என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள் என்பதற்காகத்தான் நீதி கட்சி பின்னாக போறாங்க. அப்ப நீதி கட்சி மக்கள் தேர்ந்தெடுத்து ஆதரிப்பதற்கு காரணமாக இருந்தது என்னன்னா, நீங்க வெள்ளைக்காரன் எடுத்து போராடின காங்கிரஸுக்குள்ளாரையே பார்ப்பனிய ஆதிக்கம் இருக்கு. அப்புறம் காங்கிரஸ் இயக்கத்துக்குள்ளார பாத்தீங்கன்னா ரெண்டு தலைமை அன்னைக்கு இருந்தது, மிதவாதம் தீவிரவாத அமைப்பு இருந்தது. ஒன்னு திலகர் தலைமையில, இன்னொன்னு கோபாலகிருஷ்ண கோகுலே தலைமையில. இவங்க ரெண்டு பேருமே பார்ப்பனர். திலகரும் பார்ப்பனர், அவரும் பார்ப்பனர். இதுல தீவிரவாதம் மிதவாதம் காங்கிரஸ்ல என்னன்னா, போராட்டம் நடத்துறதுல தீவிரவாதம் மிதவாதம் கிடையாது. இந்து மத பின்புலத்தில் இயங்குறதுல, பார்ப்பனியத்துல இயங்குறதுல தீவிரவாதம் மிதவாதம். திலகர் பார்ப்பனியம் இந்து கண்ணோட்டத்தில் இயங்குறதுல தீவிரவாதமா இயங்கினாரு, கோபாலகிருஷ்ண கோகுலே மிதவாதமா இயங்கினார். அதுதான் பின்னால் என்ன ஆகுது, அப்படியே காங்கிரஸாவும் பாஜகவும் மாறுது. திலகரை பின்பற்றுகிறவர்கள் பின்னால பாஜக இந்து அமைப்புகளாக கட்டமைச்சு போறாங்க. இந்த பக்கத்துல அப்படியே ரொம்ப மென்மையா இருக்கிறவங்க காங்கிரஸ் தலைமையில கோபாலகிருஷ்ண கோகுலே, காந்தி பின்னால வந்தவங்க அப்படியே பார்ப்பனியத்தை மென்மையா கொண்டு போற வடிவத்துக்கு மாறுறாங்க. ரெண்டும் இணைப்பது பார்ப்பனியம் தான், ரெண்டுத்துக்குள்ள பார்ப்பன ஆதிக்கம் தான். வெள்ளைக்காரன் எடுத்து போராடுறது தான் பார்ப்பன ஆதிக்கம் இருக்குது, காங்கிரஸ் தலைமை எல்லா இடத்திலும் இருக்குது. சரி, பிரிட்டிஷ் அரசு எங்க இருந்தோ வந்த வெள்ளைக்காரன் அவன் நிர்வாகத்துக்குள்ள என்ன இருக்குது உள்ள போய் பார்த்தா அங்கேயும் பார்ப்பன. எங்க திரும்பினாலும் அதிகாரத்தில் பிரிட்டிஷ் அரசுக்கார ஆள்றான். அவன் ஆட்சியில் பண்ற ஆட்சி நிர்வாகத்துக்குள்ளார எங்க போனாலும் இந்தியாவை சார்ந்து யார் இருக்கிறார்கள் பாத்தீங்கன்னா பார்ப்பனர் தான் இருக்கிறாங்க. அதுக்கு முன்னால் பார்ப்பனியம் இங்க வேத கல்வின்னு ஒண்ணு வச்சிருக்குது. அந்த வேத கல்விங்கிற முறையில் என்ன வச்சிருந்ததுன்னா, பிறப்பு சார்ந்து இங்க கல்வியை தடை செய்யப்பட்டதா. பார்ப்பனர்களுக்கு மட்டும் தான் கல்வி. நீங்க பெரிய ஒரு 4 வர்ண கல்வி முறை தான் இங்க இருந்தது. பார்ப்பனர்களுக்கு கல்வி, பார்ப்பனர்களுக்கு மட்டும் கல்வி கிடையாது, மற்றவர்களுக்கு கல்வி கொடுத்தது. அது எப்படி கல்வி கொடுத்தது அப்படிங்கிற கேட்டகரி இருந்தது பாத்தீங்களா, அதுதான் நீதி கட்சியும் வெள்ளைக்காரனை ஆதரிக்கிற சோர்ஸாக அமைந்தது. அப்ப என்ன பண்ணுது பார்ப்பனியம், என்ன பண்ணுச்சுன்னா 4 வர்ண அமைப்பு முறையில் கல்வி முறை இங்க வச்சிருந்தது. அந்த 4 வர்ண அமைப்பு முறை கல்வி எப்படி சொல்லுதுன்னா, பார்ப்பனியம் ஒட்டுமொத்தமா எல்லாரும் கல்வி தடை பண்ணிடல, அது கேட்டகரி பிரிக்குது. அப்ப என்ன பண்ணுதான் 4 வர்ண அமைப்பு முறையில் கல்வி கொடுக்குது. முதல் வர்ணமான பார்ப்பனர்கள் பிராமணர்கள், அவர்களுக்கு என்ன கல்வின்னா, அவர்கள் உயர்கல்வி படிப்பது, வேத கல்வி படிப்பது, வான சாஸ்திரம் படிப்பது, பல்வேறு விஷயங்களை படிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு முதன்மையான கல்வி அவருக்கு. அதனாலதான் பார்ப்பன நிறைய பேர் ஜோதிடர்கள் வர்றது, நிறைய கதைகள் சொல்றது, இது மாதிரி விஷயங்கள் கட்டமைப்பதற்கு காரணம் என்னன்னா அவர்களுக்கு அந்த கல்வி. அப்ப பார்ப்பனர்களுக்கு கல்வி சொல்லப்பட்டதா, அடுத்த கல்வி யாருக்கு வருதுன்னா சத்திரியருக்கு கல்வி கொடுக்குது, சத்திரியர் படிக்க சொல்லுது. அப்ப என்ன சொல்லுது சத்திரியருக்கு கல்வின்னா, பார்ப்பனர்கள் படிச்சாங்கல்ல அந்த கல்வியை சத்திரியர் படிக்க கூடாது, தடை செய்யுது. அப்ப பார்ப்பனர் படித்த கல்வியை சத்திரியர் படிக்க கூடாது. சத்திரியர் என்ன படிக்கணும்னா, சத்திரியர் போர் தொழில், சண்டை செய்வது, வில்வத்தை படிக்கிறது, குதிரை ஏற்றம் படிப்பது, ஃபுல்லா சண்டை போடுறது. அப்ப மன்னன்னா அவனுக்கு மூளையெல்லாம் இருக்க வேண்டியது இல்லை, சண்டை போடுறது போர் பண்றது இருந்தா போதும், மீதி பார்ப்பனையும் பார்த்துக்கோ. பார்ப்பனையும் படிக்கிற அறிவு சார்ந்த கல்வி அல்லது அறிவுங்கிற பேர்ல ஆதிக்கம் செலுத்துகிற கல்வி அல்லது கல்வியில் எது உயர்வா இருந்தது எதுவுமே கிடையாது. அதனால்தான் மன்னர்கள்ல யாருமே பெரிய கவிஞர்களோ எழுத்தாளர்களோ இல்லாம போறதுக்கு காரணம் என்னன்னா, அவர்களுக்கு ஒன்லி ஸ்டண்ட். அது முடிஞ்சுதான். 2வது 3வது வருடத்துக்கு ஒரு கல்வியை கொண்டு வருது. 3வது கல்வி என்ன பண்ணுறது, வைசியர் கல்வி கொண்டு வருது. வியாபாரம் சொல்லுது. அந்த வைசியர் கல்வி இருக்கு பாத்தீங்களா, வைசியர் என்னன்னா வாணிபம் செய்வதற்கான கல்வி மட்டும்தான் அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணணும்னா, அதுக்கு மேல் உள்ள 2 வர்ண கல்வி அவருக்கு தடை செய்யப்படும். அவர்கள் சத்திரியர் கல்வியான போர் தொழில வைசியர் படிக்க கூடாது, பார்ப்பனர் கல்வியை படிக்க கூடாது. 3வது கல்வி 3 பேருக்கு கல்வி கொடுத்துச்சு இல்ல. 4வதாக சூத்திரர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவர்களுக்கு முற்றிலுமாக எந்த கல்வியும் கிடையாது. அப்ப சமூகம் எப்படி கட்டமைக்கப்படுது, பார்ப்பனியம் நல்லா தெரிஞ்சீங்க. பார்ப்பனியம் ஏன் இன்னைக்கு வரைக்கும் இயங்குது, அன்னைக்கு எப்படி இயங்குதுன்னா, அது ரொம்ப டாக்டிஸா ரொம்ப அற்புதமா ஸ்ட்ரக்சர் அமைச்சது, அது புரிஞ்சுக்கணும். அப்ப கல்வி முறை என்ன பண்ணுது, பார்ப்பனியம் எல்லாத்துக்கும் மேல உட்காந்துருச்சு. அதிகாரத்தை என்ன பண்ணுது, மன்னர் சத்திரியனுக்கு கொடுக்குது. சத்திரியன் இடத்துல பார்ப்பனியம் என்னைக்குமே இல்ல. மன்னர்கள் பெரும்பாலும் பார்ப்பனர் கிடையாது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, பார்ப்பனியத்தை அதிகாரத்தை மன்னர்களை கட்டுப்படுத்துற அதிகாரத்தை பார்ப்பனர் கையில் வச்சிருக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, நீ எல்லாம் யுத்தம் செஞ்சு அடி வந்த பிறகு அவன் என்ன சொல்றானோ அதைத்தான் இவங்க செய்யணும். அப்புறம் அடுத்த வருது, பார்ப்பனர் அதிகாரத்தை கையில் கொடுத்துட்டாங்களா, அடுத்து என்ன பண்ணுது இல்ல, அதிகாரம் மட்டும் கையில் இருந்தா போடுறது, வணிக வியாபாரம் முதல் பணம் வேணும் கையில. அப்ப என்ன பண்ணுது, வணிகத்துக்கு அனுமதி கொடுக்குது. வைசியருக்கு அனுமதி கொடுத்துட்டு வைசியர் கல்வி வச்சிருக்கிறது. அப்போ மேல அதிகாரத்தை கட்டுப்படுத்துகிற மன்னரை அது வச்சிருக்கிறது கையில. அதற்கு கீழே
பணம் செல்வாக்கு பெற்ற வணிகர்கள் வைசியர்ல கையில் வச்சிருக்குது, மீதி தடை செய்யுது. அப்ப என்ன பண்ணுது, இத மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு சத்திரியர் பார்ப்பன கல்வி படிச்சாருன்னா தண்டனைக்குரியது. அதே போல ஒரு வைசியர் சத்திரியர் கல்வியோ பார்ப்பனர் கல்வியோ படிச்சாரா தண்டனைக்குரியது. அப்ப சூத்திரர்கள் என்னன்னா, சூத்திரர்கள் இந்த 3 வர்ணத்தின் கல்வியை எந்த கல்வியை படிக்க முயற்சி செய்தாலும் அவர்களுக்கு மரண தண்டனை அப்படிங்கிறது தான் வேதத்தோட ப்ராசஸ். இந்த வேத ப்ராசஸ மக்கள் மத்தியில் ஜனரஞ்சகமா சொல்லி ஒரு ரோல் என்னன்னு சொல்லி வைப்பதற்காகத்தான் இதிகாசங்கள் புராணங்கள் எழுதப்பட்டது. மகாபாரத கதையை நீங்க வெறும் கதை பாக்குறீங்க, அது வேத கண்டென்ட் பின்புலத்தில் ஒவ்வொரு ஜாதிக்கு கேரக்டர் போட்டு அவர் ரோல சொன்னது மகாபாரதம். ராமாயணம் அதுதான். இந்த 3 வர்ண கல்வி மாறி படிக்க கூடாது, படிச்சா தண்டனைக்குரியது. அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, எப்படி மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்றது? அப்போ வேதத்தை உள்ளடக்கமா வச்சு அதை பிரச்சாரம் செய்வதற்காக எழுதப்பட்டதுதான் மகாபாரதம் ராமாயணம். அப்ப என்ன பண்றாங்க, அந்த கல்வி முறை மாறி போச்சுன்னா அவனுக்கு தண்டனை. இப்ப வேத பார்ப்பனர்கள் படித்த கல்வியை சத்திரியர் படிச்சா தண்டனை மகாபாரதத்துல இருந்து. கர்ணன் பிறப்பால் ஒரு சத்திரியன் கிடையாது என்பதனால் அவனுக்கு அதிகாரமே இல்லை, கர்ணனுக்கு அவமானம். அச்சா அவர் என்னாவது சத்திரியர் இல்லைங்கிறதுனால அவமானம். அதற்கு கீழே இன்னொன்று வருது, ஏகலைவன். ஏகலைவன் யாரோ ஒரு வேடன். அவன் வேடன் என்பதனால் சத்திரியர் கல்வியை படிக்கிறான் அவன் கட்டவன் கட்டுப்படுது. அதேதான் ராமாயணத்தில் வருது. ராமாயணத்துல ஒவ்வொரு கேரக்டர் நீங்க பார்க்கலாம். ராமன் காட்டுல இருக்கிறாரு, அங்க போறாரு, வெளியே வராரு, காட்டுக்கு போறாரு, வழியாக போறாரு. ஏன் கதைக்காலம் கட்டமைக்கப்பட்டதுன்னா அவர் பல்வேறு மக்களை போய் சந்திக்கிற கதாபாத்திரங்களை உருவாக்குறாரு. பல்வேறு சாதி சமூக மக்களை சந்திச்சு அந்தந்த சாதி மக்களின் ரோல் என்னவா இருக்குதோ அதை ஜஸ்டிஃபை பண்ணுவதற்காகத்தான் அப்படி ஒரு கதை கட்டுமானம் உருவாக்கப்படுது. அப்ப அங்க என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, கல்வி இதே சிஸ்டத்துல ராமனே பார்ப்பன கல்வி படிக்க முடியாது. அப்ப என்ன பண்றாரு, ராமனோட ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாபாரத கிருஷ்ணோட ரோல் என்னன்னா இந்த வர்ண வேறுபாடுகள் மாறுபடும் போது அவருடைய தண்டிப்பது. ராமாயணத்தில் ராமனோட ரோல் என்னன்னா இந்த வர்ண வேறுபாடுகள் மாறி ஒருத்த படிக்கும் போது அதை தண்டிப்பது. அங்க ஏகலைவனுக்கு எப்படி தண்டனை கிடைத்ததோ அதுபோல் ராமாயணத்தில் இந்த முறையில் கல்வி முறையில் மாறி பார்ப்பன கல்வி சமூகன் படித்தான் என்பதற்காக மரணம். அப்ப சமூகத்தில் என்ன ஆகுது, ஓவரால் இதுதான், இதுக்குள்ளதான் இருந்துக்கணும் என்பதை மகாபாரதம் ராமாயணம் என்பதை கதை வடிவமாக்கி மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணி அவங்க அவங்களுக்கு பார்ப்பனை மேன்மையானதுங்கிற பிரச்சாரத்தை மன்னர்கள் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு வைசியர்களுக்கு பணத்தை வைத்துக் கொண்டு பார்ப்பனையும் கட்டமைச்சது. இது இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு எப்படி நடக்குது, அதே பார்ப்பனையும் அன்னைக்கு மன்னர்களாக இருந்து பண்ணது. இதிகாச பாத்திரங்கள்ல மன்னர்களாக இருந்த ராமனை பயன்படுத்தி கொண்டது. இன்னைக்கு என்ன நடக்குது, அதே தான் நடக்குது. இன்னைக்கு இதிகாச பாத்திரத்தில் மன்னராக இருந்த ராமனுக்கு என்ன ரோல் கொடுத்தார்களோ பார்ப்பனையும் அந்த ரோலை மோடிக்கு கொடுக்குறாங்க. இதிகாச காலங்கள்ல அல்லது வேற காலங்கள்ல வைசியர்களுக்கு என்ன ரோல் கொடுத்தாங்களோ அந்த ரோலை அம்பானி அதானி கொடுக்குறாங்க. மாறவே இல்லை சீனு. எவ்வளவு நவீன வடிவம் மாறினாலும் பார்ப்பனியின் மேன்மை அப்படியே இருக்குது. பாத்தீங்களா, இந்த செட்டப் வெள்ளக்கார அரசு பிரிட்டிஷ் அரசு வந்த போது கூட எல்லா இடங்களிலும் பார்ப்பனர்கள் நிறைந்திருந்தார்கள். அப்ப என்ன பண்ணாங்க, வேற காலத்துல இருந்த கல்வியை நம்ம படிக்கவே கூடாதுன்னாங்க. படிச்சா க்ளோஸ். நம்ம அதற்கு பிறகு எவங்க அந்த வெள்ளக்கார இங்கிலீஷை எல்லாருக்கும் பொதுவாக்கிட்டான். எல்லாருக்கும் பொதுவாக்கினாலும் அங்க யாருக்கும் படிக்க கூடாதுன்னு சொன்ன பார்ப்பனர் உள்ள அவங்க இங்கிலீஷை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளை யாரும் படிக்க விடவே இல்லை. அப்ப உள்ள போய் பார்க்கும்போது அவன் வெள்ளக்காரனுக்கு நம்மளை படிக்க வைக்கணும் நோக்கம் இல்லை, அவனுக்கு வேலை செய்வதற்கு ஆட்கள் வேணும். எல்லா மொழியும் உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது. 1008 மொழி பேசுறான் ஊர்ல, இந்தியாவில் எல்லா ஊர்லயுமே அந்த மொழியை படிச்சுட்டு இருக்க முடியாதுன்னு அவனுக்கு இந்தியா முழுக்க நிர்வாகத்துக்கு தேவையான அவன் மொழியை நம்மளை கத்துக்க வச்ச ஆங்கிலம் என்பதனால் அது நம்ம ஊர்ல படிக்கவே கூடாதுன்னு சொன்ன காலத்தில் ஒருத்தர் எங்க இருந்தா கையில கொடுத்து படின்னு சொன்னவன் மாபெரும் தலைவனா தெரிஞ்சா பாத்தீங்களா. அப்ப யார் ஒன்னாலும் படிக்காத போது வெள்ளக்காரர்கள் வந்ததுக்கு பிற்பாடு சமஸ்கிருதம் மட்டும் படித்துக் கொண்ட பார்ப்பனர்கள் ஆங்கிலம் மட்டும் படித்தார்கள், சமஸ்கிருதத்தை படிக்கல. இனி எதிர்காலம் இதுதான் முடிவு பண்ணி உள்ள உட்காந்துக்கிட்டு அங்கேயும் போய் நம்ம நாட்டுக்கு போக கூடாதுன்னு எடுத்தாங்க. அப்பதான் நீதி கட்சி உள்ள இந்த பிரச்சனை தீவிரமாக இருக்குது. அப்ப உள்ள பார்க்கும்போது பார்ப்பனராத மக்கள் மிக மோசமாக நடத்தப்படுகிறார்கள். கல்வி வேலைவாய்ப்புகள் எதுவும் இல்லைங்கிறத நீதி கட்சி எடுத்த போது வெள்ளைக்காரனை எதிர்ப்பதை விடவும் இவர்களை எதிர்ப்பதுதான் முதன்மையானதுங்கிற கருத்து மக்கள் மத்தியில் உருவானதுக்கு பிற்பாடுதான் நீதி கட்சி செல்வாக்கு பெற்ற கட்சியாக உருவாகுது. காங்கிரஸோட பேஸ்மெண்ட் ஆடுது.